2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா தோலை சீவிட்டு நல்லா ஃபைனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை கழுவி எடுத்து வச்சுப்போம். இப்போ கழுவுன அந்த உருளைக்கிழங்கை நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து 3 முட்டை எடுத்துக்கிறேன். அதை ஒரு பேனில் வெள்ளைக்கரை மட்டும் நம்ம உடச்சி சேர்த்துட்டு மஞ்சளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உடையாமல். இந்த முட்டை வெள்ளைக்கரு கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, அது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து இதை செட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த எல்லோ கருவையும் இந்த மாதிரி அந்த சென்டரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.